ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு காரசாரமான ஒரு சட்னி ரெசிபி தான். இட்லி தோசைக்கெலாம் பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அவசர நேரத்தில் 5 நிமிஷத்தில் செய்யணுன்னா இந்த சட்னி உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சட்னிக்கு அரைக்க வேண்டியது ஒரு சின்ன வெங்காயம், 10லேருந்து 15 பல் பூண்டு, 5 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இதில் வெங்காயம் ஃபார்மாலிட்டிக்கு தான் நம்ம சேர்க்குறோம், கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். தேவையான அளவு உப்பு. காரத்துக்கு நான் தனி மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நிறையா விட்டால் இந்த சட்னிக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டு தாளிச்சிட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி சட்னி இதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவு கொதிக்க வச்சோம்னா நம்மளோட சுவையான சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு தண்ணி நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அளவு தான் நான் கலந்து ஊற்றிருக்கிறேன். இந்த சட்னி நம்ம அப்படியே பச்சையாகவும் அந்த வாசம் பிடிக்கிறவங்க அப்படியேவும் எடுத்துக்கலாம். இது நான் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருக்கேன். சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது போல் செஞ்சிங்கன்னா நீங்கள் எத்தனை இட்லி வச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமே போதும். நம்மளுக்கு சோம்பேறியான டைம்லேயும் அவசரமான டைம்லேயும் இந்த சட்னி கை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.